ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு அப்பம். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச இந்த இனிப்பு அப்பம் செய்கிறது ரொம்ப சுலபம். வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. கோதுமை மாவில் பஞ்சு மாதிரி இனிப்பு அப்பம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அப்பம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் வெல்லம் சரியாக இருக்கும். 1/2 கப் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் வெல்லம் எடுத்த அளவுக்கே, அதாவது 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுதீயில் வச்சு வெல்லம் கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகு காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் வெல்லத்துக்கு 1 கப் கோதுமை மாவு. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, அதுபோல் இன்னும் கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா ஒரு முறை கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நல்லா பழுத்த ஒரு மீடியம் சைஸ் பனானாவை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா அப்போ உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும். அந்த காரணத்தினால பனானா சேர்க்குறோம். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நாம் கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகை இப்போ நாம் அதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்க்கணும். நாம் ஆல்ரெடி 1/2 கப் தண்ணியை வெல்லத்தில் சேர்த்துட்டோம். அதனால் இன்னும் 1/2 கப் தண்ணியை இப்போ நம்ம மாவில் சேர்த்தா தான் அப்பம் சுடுறதுக்கு நமக்கு கரெக்டான பதம் வரும். அதனால் 1/2 கப் தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா கட்டிப்படாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் அப்படியே வச்சிடுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நாம் அப்பம் சுட ஆரம்பிக்கலாம். மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு அப்பம் சரியான பதத்தில் வரும். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி நாம் இப்போ சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது அப்பத்தில் இடையில தேங்காய் கடிப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு அகலமான பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிறுதீயில் வச்சு குழிக்கரண்டியால் ஒரு அப்பமாக நாம் இப்போ ஊற்றிக்கலாம். அப்பத்தை கொஞ்சம் நல்லா இடைவெளி விட்டு ஊற்றுங்க, இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். நான் அகலமான பேன் எடுத்ததுனால ஒரு 5 அப்பம் போட்டேன். ஆனால் குழியாக இருக்க வானலில் எடுத்திங்கன்னா 1 இல்லைனா 2 தான் போட முடியும். அப்போ தான் உங்களுக்கு அப்பம் அளவு மாறாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அப்பம் வெந்துக்கிட்டு இருக்குது. அடுப்பை சிறுதீயில் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா அப்பம் சட்டுன்னு கருகிடும், உள்ளே வேகாது. ஓரளவுக்கு ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் மற்றொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. கடைசி வரைக்கும் அடுப்பு சிறுதீயில் இருந்தால் போதும். அப்பத்தை நீங்கள் விருப்பப்பட்டால் நெய்யில் கூட பொரிச்சிக்கலாம். குழி பனியார சட்டி யூஸ் பண்ணி பனியாரம் மாதிரி கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்பம் நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் 4 இல்லைன்னா 5 அப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, மெத்துன்னு சாஃப்டான கோதுமை அப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.